ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தம்ப்லைனில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும், அது நான் வந்து எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றதுமே சொல்ல போகிறேன். ஒரு நாளைக்கு உங்களாலேயும் 10 ப்ளவுஸ் அசால்ட்டாக வந்து உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். அதையுமே நம்ம இந்த வீடியோவில் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னுமே பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். வர்றது எல்லாமே வந்து தீபாவளி வருது. அதனால் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கிட்டிங்க அப்படின்னா தீபாவளிக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஒர்க்கை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக வீட்டு வேலையை முடிச்சுட்டு நீங்கள் மிஷினில் வந்து உட்காரணும்னு நினைக்கிறீங்களோ, அதன் வழியாக தான் நமக்கு வந்து இன்னமும் நம்மளுடைய ஒர்க்கு வந்து இன்னும் ஈஸியாக சீக்கிரமாக முடியும். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக யோசிக்கணும். என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து காலையிலேயே வேலையை முடிச்சிட்டிங்க அப்படின்னா நைட்டுக்கே உட்காந்து எல்லா ஜாக்கெட்டையுமே கொக்கி கட்டிலாம் எடுத்து வச்சுருங்க. நைட்டுக்கே கட்டிங் போட்டு எடுத்து வைங்க. முடிஞ்ச வரைக்கும் காலையில் போயிட்டு நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்போ போய் நீங்கள் மிஷினில் உட்கார்ற மாதிரி பாருங்கள். அப்போ போய் நீங்கள் கட்டிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி பார்க்காதீங்க. அதுவே உங்களுக்கு டைமை வந்து இன்னும் வளர்த்துக்கிட்டே போயிட்டுருக்கோம். அதனால தான் சொல்கிறேன். நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நைட்டுக்கே வந்து ஒரு 10 ப்ளவுஸ் நாளைக்கு நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா அந்த 10 ப்ளவுஸுக்குமே நான் வந்து லைனிங் இருக்கான்னு பார்த்துப்பேன். லைனிங் இருக்குன்னா ஓகே, லைனிங் இல்லை அப்படின்னாக்கா அந்த லைனிங் வந்து வாங்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு உட்காடுறேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக. அந்த டைமில் வந்து நான் அந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே உட்காந்துக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே அப்படியே உட்காந்துக்கிட்டு அந்த ப்ளவுஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுத்துக்குவேன். இது மாதிரி நம்ம கட் பண்ணி வைக்கிறதுனால காலையில் எழுந்திரிச்சி வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து மிஷினில் உட்காடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்னும் வந்து சுறுசுறுப்பு அதிகமாகும். நான் வந்து எந்த மாதிரிலாம் வந்து ஃபாஸ்ட்டாக தைக்கிறதுக்கு என்னென்ன டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் நான் வந்து எடுத்துப்பேன். 3 மணி நேரம் வந்து எதுக்கு அப்படின்னா, என்னுடைய வேலையை வந்து நான் 2ஆக பிரிச்சுக்குவேன். 10 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணுன்னா காலையிலேருந்து மதியம் வரைக்கும் 3 மணி நேரத்துக்கு 5 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன். மறுபடியும் மதியத்துலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு 5 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன். அசால்ட்டாக நம்மளால் ஸ்டிச் பண்ண முடியும். 1 ஹவருக்கு, அதாவது ஒரு ப்ளவுஸுக்கு நான் வந்து 1/2 ஹவர் எடுத்துப்பேன். லைனிங் ப்ளவுஸாக இருந்தால். அப்படி இல்லை சாதா ப்ளவுஸாக இருக்குன்னா 20 நிமிஷம் ஆகும். நீங்கள் லைனிங் ப்ளவுஸே நீங்கள் ஸ்டிச் பண்ணுற கணக்குக்கே வச்சுக்கோங்க. இப்போ நான் 1/2 ஹவரை வச்சுருக்கேன் அப்படின்னா நான் வந்து அதுக்கு 1/2 ஹவர்னால் 5 ப்ளவுஸ்க்கு 2.5 மணி நேரம் தான் ஆகுது. ஆனால் நான் வந்து ஒரு 3 மணி நேரமாக வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம நூல் எடுப்போம். அப்போது வந்து ஏதாவது யாராச்சும் கஸ்டமர் வந்துடுவாங்க, அவங்களையுமே நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். நம்ம வந்து டைம் வச்சு தைக்கிறோம் அப்படின்னாலுமே கஸ்டமர்லாம் வருவாங்க இல்லையா? அதனால் ஒரு 1/2 ஹவர் எக்ஸஸாகவே வச்சுக்கலாம். இதுபோல் நீங்கள் ஒரு நாளைக்கு இப்படி டைமை வந்து பிரித்து நீங்கள் செய்யும்போது உங்களால் அசால்ட்டாக வந்து ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும். இதுபோல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் எத்தனை பேர் வந்து இது மாதிரி தான் சிஸ்டர், இதே மெத்தடில் தான் நானுமே வந்து வீட்டில் இருந்து ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்ட்டுமே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ வந்து பார்க்குற பிகினராக இருக்கிறவங்களுக்கும் ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். அதேமாரியே வந்து நீங்கள் கட்டிங் போட்டு எடுத்து வைக்கிறீங்க அப்படின்போது எல்லாத்தையுமே வந்து எத்தனை போய் மிஷின் மேலே வச்சுருங்க. நூல் ஒரு சிலர் சொல்கிறாங்க நூல் வந்து கரெக்டாக பார்த்து எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா காலையில் உட்காந்து தைக்க போகும்போது தான் எடுத்து வைப்பேன். எதனால் அப்படின்னா, நம்ம எடுத்து வைக்கிறோம், ஏதோ ஒரு துணியிலேருந்து மிஸ் ஆகிடும், அப்புறம் வந்து நம்ம மறந்துடுவோம். இதெல்லாம் ஒரு சூழ்நிலை இருக்கும். நம்ம ரெகுலராக நமக்கு ரொட்டீன்லாம் என்ன பழக்கம் இருக்கோ அந்த பழக்கத்துக்கு நம்ம கொண்டு வந்தால் தான் நமக்கு வந்து செட் ஆகும். திடீர்னு ஒரு புது பழக்கத்தை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா அது வந்து செட் ஆகலை. நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். எனக்கு வந்து நான் எப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு எடுக்கிறனோ அப்போ தான் வந்து அந்தந்த கலர் நூலை எடுத்து வைப்பேன். அது எனக்கு பழகிடுச்சு. அந்த மெத்தட்லேயே நானுமே இப்போயும் வரைக்குமே தைச்சிட்ருக்கேன். நீங்கள் வந்து எத்தனை பேர் வந்து நூலெல்லாம் வந்து மொத்தமாக வாங்கியாந்து வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க, இல்லை நான் வந்து ப்ளவுஸ் வரும்போது தான் நான் வந்து இன்றைக்கி ஈவினிங்கே போய் வாங்கிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி இருக்கீங்க அப்படின்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து இது மாதிரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு லாபமே கிடையாது. ஏன்னா லூஸில் வைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நூல் வந்து 5 ரூபா மெனிக்கு நமக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க. அது வந்து நமக்கு நஷ்டம்தான். நீங்கள் அதுவே வந்து ஒரு பாக்ஸ் அளவுக்கு வந்து வாங்கி வைக்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு நூல் வந்து 4 ரூபாக்குள்ளே தான் வரும். அப்படி இருக்கும்போது நமக்கு அது ஒரு லாபம் கிடைக்கும்.
பத்தாததுக்கு இப்போ ஒன்றா பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் வருது அப்படின்னா அப்போ போயிட்டு ஒரு நூல் வாங்கணுன்ற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? அதனால் நூல் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுடைய வேலைக்கு வந்து எந்த நேரத்துக்குமே நமக்கு வந்து வேலை வந்து அர்ஜென்ட் ப்ளவுஸ்னு வர செய்யும். நேற்றுக்கு எனக்கு வந்தது அப்படி தான் வந்துச்சு. நேற்றுக்கு ஒரு 7:30 மணி இருக்கும், ஒருத்தவங்க வந்து கால் பண்ணி இது மாதிரி வந்து நாளைக்கு வளைகாப்புக்கு போட்டுக்கணும், எனக்கு வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி எனக்கு இன்றைக்கி கொடுக்க வேண்டிய ஒர்க்லாம் இருக்குது, இருந்தாலும் அவங்க கேட்குறாங்கன்னும் போது என்ன சொல்கிறதுனே தெரியல. எனக்கு வந்து அதுக்கு வேர் பண்ணிட்டு போகிறதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு சாரீஸ் இல்லை, நான் இப்போ தான் எடுத்துகிட்டு வர போகிறேன், நீங்கள் ஊன்னு சொன்னீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சரி ஓகே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நைட்டு ஒரு 7:30 மணி இருக்கும் அப்போ தான் எடுத்துன்னு வந்து கொடுத்துருந்தாங்க. நான் வந்து நைட்டே எல்லாத்தையுமே கட்டிங் போட்டு எடுத்து வச்சுட்டேன். காலையில் தான் ஒரு 5:30 மணிக்கு எந்திரிச்சு போய் உக்காந்து அதையும் நான் ஸ்டிச் பண்ணி காலையிலே கொடுத்துட்டேன். அவங்களுக்குமே ஹாப்பி தான் இல்லையா? அவங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்ட்டு. இது போலலாம் நமக்கு வந்து அர்ஜென்ட் ஒர்க்லாம் வரும்போது நம்மக்கிட்ட எல்லாமே வீட்டில் இருந்தால் தான் நமக்கு வந்து அது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமில் போய்ட்டு நூலோ இல்லை அதுக்கு லேஸோ எல்லாமே வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னும்போது முன்னாடியே நம்ம வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளால் அவங்க கேட்ட நேரத்துக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்க முடியும். அதனால தான் சொல்கிறேன். இது போல் எத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபால்ஸு நூல் ஃபால்ஸ்லாம் எத்தனை பேர் வந்து வாங்கி வைக்கிறீங்க? நான் வந்து வாங்கி வச்சுப்பேன். எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட கலர் வரைக்கும் வரதா கொஞ்சம் 2 பீஸாகவும் நான் வாங்கி வச்சுப்பேன். இதுவுமே நமக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போலாம் வந்து பார்க்க போனாக்கா முன்ன மாதிரி இல்லை. முன்னெல்லாம் ஃபால்ஸுக்கெலாம் அந்தளவுக்கு முக்கியத்துவம் தரமாட்டாங்க. இப்போலாம் பார்த்தோன்னா பூனை சாரிக்கு கூட ஒரு சில பேர் வந்து ஃபால்ஸ் வைக்க சொல்கிறாங்க இல்லையா? அந்தளவுக்கு வந்து இப்போ ஃபால்ஸ் வந்து அதிகமாக வைக்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து புடவைக்கு வந்து அடிஷ்னலாக வந்து நம்ம இப்போ கடையில் ரெடிமேட் சுங்கு விற்கிது பார்த்திங்களா? அதையுமே வந்து இப்போ எல்லா சேரீக்குமே வந்து அந்த மாதிரி சுங்கு வர்றதுனால ஒரு சில சேரீயில் இல்லை அப்படின்னா அதுக்குமே வச்சு தர சொல்கிறாங்க. அதுவுமே நமக்கு ஒரு வருமானம் வந்து எக்ஸஸாக வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியாந்து வச்சுருக்கோம் அப்படின்னா அதுவுமே நமக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது போல் எத்தனை பேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமான சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன் சிஸ்டர் அப்படின்ட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் நான் சொன்னது எல்லாமே நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வர விஷயந்தான். அதனால தான் உங்கள்கிட்ட நான் சொல்லி இது போல் நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோ வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலில் வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோவை. அப்போ தான் வந்து நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். இதுவும் நல்ல ஒரு பயனுள்ள பதிவு வந்து ஒரு 10 பேருக்கு போய் சேரணும். அது சேர்ந்தால் தான் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு சின்ன சின்ன நெரிசல் வந்து இருக்க செய்யும். இன்னும் பிளான் பண்ணி எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருப்பாங்க இல்லையா? அதனால தான் சொல்கிறேன். இதுவுமே வந்து ரொம்பவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் வீட்டாண்ட யாருன்னா அப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்குமே வந்து உபயோகமாக இருக்கும். நம்ம சொல்கிற விஷயத்தை வந்து ஒரு சிலருக்கு வந்து பிகினராக இருக்கிறவங்களுக்கு என்ன ஐடியானே தெரியாமல் எப்படி நம்ம அதை வந்து சமாளித்து கொண்டு போகிறது அப்படின்னே தெரியாமல் இருப்பாங்க. அவங்களுக்குமே ரொம்பவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். இந்த வீடியோவை இது வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.